يا لغتي عربية حسبي بأنك منطقي وبيان. ஜகாத்துடைய பிரதானமான இலக்கு இதுதான். ஒரு மனிதனுடைய தத்ஹீர், அது சுத்தம் என்று சொல்லும் பொழுது இருக்கிற பொருளுடைய சுத்தம், உள சுத்தம், இதெல்லாம் உருவாகுவதற்கு ஜகாத் காரணமாகும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவனுடைய ரஹ்மத்தை வாக்களிக்கிற நேரம் ஜகாத் கொடுப்பவர்களை தனியாக சொல்லி இருக்கிறார். ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை ஃபஸஅக்துபுஹா, என்ற இரக்கத்தை நான் சலாக்களுக்கு உஸ்பிதுஹா, அதாவது நிலைப்படுத்துவேன் அவர்கள் மீது என்ற இரக்கம் எப்பேமிக்கும். யார் அவர்கள்? ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன் வயுத்தூன ஸக்கா. தொழுகை சொல்லாம, நோன்பு சொல்லாம, ஹஜ்ஜ சொல்லாம, அல்லாஹ் தஆலா இபாதத்துகள் என்று ஜகாத்தை தேர்வு செய்து ஜகாத் கொடுத்தால் என்ற இரக்கத்தோடே வாழலாம் என்று அல்லாஹ் சொன்னார். அடுத்து வஸல்லி அலைஹிம், ஜகாத் தரக்கூடியவர்களுக்காக துஆ செய்வது. இது ஜகாத் செய்ய கமிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஜகாத்தை பெறக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் நாங்கள் உக்கலாக்களாக இருக்கிறோம். மசாயில்கள் சம்பந்தமாக என்னோட நண்பர் மஃபாஹிம் ஹஸரத் அவர்கள் பேசுவார்கள். ஜகாத்தை நாங்கள் கூட்டு பைத்து ஜகாத்தாக செய்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், நாங்கள் எல்லாரும் உக்கலாக்கள். உக்கலா என்றால் அதாவது என்ன சொல்றோம், பொறுப்பாளர்கள். அதாவது பொறுப்பாளர்கள்னா யாரோ செய்ய வேண்டிய ஒன்று, வசதிக்காரர், பணம் உள்ளவர், அவர் கொண்டு போய் கொடுக்கணும் முறையிலே தேடி, அவர் கொடுக்காமல் அவர் சார்பாக நாங்கள் கொடுக்கிறோம் என்று நாங்கள் ஜகாத்தை இருக்கிறோம். நீங்கள் கொடுக்க வேணும், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் சரியாக செய்தால் இது ஒழுக்கம். இது பணத்தை எடுத்துட்டால் தரக்கூடியவர்களுக்கு துவா செய்யும், முகத்தில் துவா செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலு அபி ஔஃபா ஜகாத்தை கொண்டு வந்த நேரம் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது, துவா செய்தார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி ஔஃபா, யா அல்லாஹ் இந்த இந்த குடும்பத்துக்கே நீ பரக்க செய்வாயாக, ரஹ்மத் செய்வாயாக. ஸல்லி அலைஹின்னா நீ ரஹ்மத் செய்வாயாக, ஸலவாத் சொல்வாயாக என்று துவா செய்தார்கள். அதனால அந்த துவா இருக்குதே, இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், பல கோடிக்கணக்கான பணங்களோட புரள்வர்களாக இருந்தாலும் ஜகாத்தாக கொடுக்கிற நேரம் அவர்களுக்கு செய்யப்படுகிற துவா பெரிய ஆறுதலை தரும், பெரிய மன திருப்தியை தரும் என்ற விஷயங்களை எல்லாம், பெரிய ஒரு ஜகாத்தோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை மிகச் சுருக்கமாக சொன்னேன். இதில் அல்லாஹ் தஆலா இணைத்திருக்கிறான். அடுத்து ஜகாத் என்றது இதை நம்போடும். நாங்கள் ஜகாத் என்றது சில ஊர்களில் ஏன் ஜகாத் செய்கிறாங்க, எதுக்காக இந்த கமிட்டியை செய்கிறோம், அல்லது ஜகாத் நிதியங்கள் ஏன் ஏற்படுத்துகிறோம். சிலாக்கள் எண்ணம் என்னென்னா, ஊரில் இருக்கிற எல்லாரையும் பணக்காரனாக்கணும். துனியாவில் நாங்கள் எல்லாரோட ஜகாத்தை சேர்த்தாலும் எல்லாரையும் பணக்காரனாக்கல. எங்கேயும் குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாரையும் பணக்காரனாக்குறது என்ற ஒரு வாதா சொல்லப்படலை. எல்லாரும் ஜகாத்தை சேர்த்து கொடுங்க, எல்லாரும் பணக்காரனாகணும், இன்றைக்கு கொடுத்தா வார வருஷம் தரணும், இப்படி எதிர்பார்க்க வேணும். கியாமத்து வரைக்கும் பணக்காரனும் இருப்பான், ஏழையும் இருப்பான், கொடுக்கிறவனும் இருப்பான், எடுக்கிறவனும் இருப்பான். சில பிழையான புரிதல்களில் அல்லது பிழையான முடிவுகளோடு இங்கே வந்துட்டோம் என்றால் எங்களுக்கு அதை நடக்காட்டி என்னமோ பைத்து ஜகாத் சக்சஸ் இல்லைன்னு சொல்லி கொண்டிருப்போம். பைத்து ஜகாத் ஏன் செய்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகிறோம், அதுதான் எங்களுடைய நோக்கம். எல்லாரையும் பணக்காரனாக்கணும், எல்லாரையும் தேவையில்லாத ஆக்களாக ஆக்கிடணும், இன்றைக்கு கொடுக்கணும், 2 வருஷத்தில் அவங்க தரணும், இந்த மாதிரி பேசுவாங்க. ஆசைப்படுவோம், அந்த ஆசைகளாக இருக்கட்டும், அதை எங்கள்கிட்ட ஜகாத்துடைய நோக்கம் அல்ல. அல்லாஹ் தஆலா இது எங்களுக்கு வகுத்து தந்த ஒரு பொருளாதார திட்டம். பணம் இருக்குதே, எப்பயும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஈக்கக்கூடாது என்றது அல்லாஹ் விரும்புகிறார். குர்ஆன்லையும் செல்வங்களை, துனியாவுடைய பணங்களை, வசதிகள் எல்லாம் பேசுகிற நேரத்தில் தண்ணிக்கு ஓமானப்படுத்தி இருக்கிறார். வத்ரிப் லஹும் மஸலல் ஹயாத்தி துன்யா கமாஇன், உலக வாழ்க்கையுடைய செல்வங்கள், வசதிகள் என்றது நீரை போல. ஏன் தண்ணீருக்கு ஓமானப்படுத்தினான்? குர்துபி சொல்றாங்க ரஹிமஹுல்லா, தண்ணீரிடத்துல சில சிஃபாத்துகள் இருக்குது, அதே சிஃபாத்துகள் பணத்திட்டையும் இருக்கும். தண்ணி எப்பயும் ஒரே இடத்துல இருல. இன்றைக்கு இந்த குழியிலைக்கும் நாளைக்கு அங்கால கொஞ்சம் பெரிய ஒரு குழி கொண்டு வந்து அங்கே ஓடும், அது நாளை அன்றைக்கு அங்கால போகும். யாருக்கும் சொல்லலாமா நாங்கள் 35 வருஷமா 50 வருஷமா நாங்கள் எங்களோட ஃபேமிலியே பணக்கார ஃபேமிலி தான், அப்படி யாரும் இல்லை.
ஏழையாக இருக்கிறவன் வசதியாக மாறுகிறான், வசதியாக இருக்கிறவன் ஏழையாக மாறுகிறான். மாறி 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 கைலா யகூன தூலத்தன் பைனல் அக்னியாஇ மின்கும். இது குர்ஆனுடைய ஜகாத் சம்பந்தமான ஒரு பொது விதி. ஏன் ஜகாத்? பணம் ஒரே இடத்தில் தேங்கி இருக்க கூடாது. இவற்றை விரிக்கணும், அவற்றை விரிக்கணும், அவருடைய தேவை நிறைவேறணும், இவருடைய கல்யாணம் நடக்கணும், அவருடைய இப்படி அடிப்படையான எல்லாருடைய அத்தியாவசிய தேவைகளும் நிறைவேற வேண்டும். அவரவருடைய கடமையை உணர்ந்து கொடுக்க வேண்டும். எடுப்பவன் அவனது தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒரு பேலன்சிங், ஒரு மொடரேஷன் இது லுக் இருக்குது. ஆகவே அல்லாஹ் தஆலா தொகுத்து அல்லது வகுத்து வழங்கிய திட்டம் என்றதினால எங்களுக்கு இங்கே எந்த தலையீடும் இல்லை. இவருக்கு ஏன் கொடுக்கணும், அல்லது நான் என்னிடத்துல இந்த வசதி இந்த செல்வம் இருக்கிறது நான் கொடுக்கணும் தானே. நாங்கள் எதையும் இங்கே ஆய்வு செய்து அது ஜமியத்துல் உலமாவுக்கும் எங்களுக்கும் பொறுப்பு இல்லை, உலகத்தில் யாருக்கும் பொறுப்பு இல்லை. ஜகாத்தை இன்னொருக்கா அதை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, அதை திரும்ப மீளாய்வு செய்கிற தேவை ஒன்று இல்லை. அல்லாஹ் தஆலா வகுத்து தொகுத்து தந்தாச்சு. எங்கட வேலை என்னென்றா சொன்னதை செய்கிறது. வைத்து ஜகாத் செய்யக்கூடிய நாங்கள் அன்பானவர்களே இந்த இடத்துல கொஞ்சம் ஊண்டி இதை மனசில் பதிய வச்சுக்கொள்ளுங்க. எங்கட வேலை என்ன? சொல்லப்பட்டதை செய்கிறது. பாருங்க, குர்ஆன்ல 3 விஷயங்கள், அந்த 3ம் சல்லி சம்பந்தப்பட்ட விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த 3ஐயும் எப்படி கையாள வேணும் என்றதை மனிதர்களிடத்தில் எல்லாம் கொடுக்கல. அல்லாஹ்வாகவே முன்னுக்கு நின்று, சல்லி சம்பந்தப்பட்டது தானே. உலகத்தில் 2 விஷயத்தில் மனுஷன் அவசரமாக மாட்டிக்கொள்றான். மாட்டினா எலும்பேலா திரும்ப. ஒன்று பொன், மற்றது பெண். சல்லியும் பொம்பளையும் அவசரமாக மாட்டிக்கொள்வான். உளுந்த யாரும் திரும்பி எழுப்புறதும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கும். சல்லி விஷயம் என்றதினால் அல்லாஹ் தஆலா அவனாக முன்னுக்கு நின்று பிரிச்சுக்கிறான். அதில் ஒன்றுதான் வராசத், அனந்தர சொத்து. யூசிக்குமுல்லாஹ், நான் அல்லாஹ்வாகிய நான் அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்கிறேன், புத்திமதி சொல்கிறேன் என்று சொல்லிதான் அந்த ஆயத் துவங்குகிறது. அல்லாஹ்வுடைய கல்வி ஞானம் அங்கு பறைசாற்றப்படுகிறது. ஒவ்வொரு ஆயத்துடைய 3 ஆயத்துகள் இருக்குது. மீராஸ் சம்பந்தமாக 3 ஆயத்துகளுடைய முடிவுலையும் அல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ்வுடைய இல்ம, அல்லாஹ் தஆலாவுடைய ஞானத்தை அல்லாஹ் பறைசாற்றி பேசுகிறார். இது உங்களோட தலைக்கு படாட்டியும் இப்படி தான் செய்யும். உங்களோட சில நேரங்களில் உங்களோட சிந்தனைக்கு படாட்டியும் நான் சொல்றதை தான் செய்யணும். இவர் மௌத்தா போனா இவருக்கு இவ்வளவுதான். ஒரு கணவன் மௌத்தா போறார், மனைவியாக இருக்கிறாள், பிள்ளைகள் இல்லை, அவளுக்கு இவ்வளோ. பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி. அல்லாஹ் தஆலா துல்லியமாக முழு கணக்கையும் 1.5 பக்கத்தில் பேசி முடிச்சாச்சு. 2வது, யுத்தத்தில் கிடைக்கிற கனிமத் பொருட்கள். அந்த காலங்களில் யுத்தத்துக்கு போனால் குஃபார்களோடு நடக்கிற சண்டைகளில் கிடைக்கிற கனிமத்தை எப்படி தக்சீம் செய்யணும். வஅலமூ, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸஹு வலிர்ரசூல் வலிதில் குர்பா வல்யதாமா. அதில் 5 உண்டு. இங்கே அல்லாஹ் தஆலா அப்படியே பிரித்து முடிச்சாச்சு. வேறு யாருக்கும் அங்கே இல்லை இப்படி செஞ்சால் நல்லந்தானே, அதுக்கு செலவழிச்சா நல்லந்தானே என்று சொல்கிறதுக்கு இடமில்லை. 3வது ஜகாத். ஜகாத்தையும் அல்லாஹ் தஆலா பெரும்பாலும் எதிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்பவைகள் ஹதீஸில் இருக்குது. யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றது அல்லாஹ் ஃபோக்கஸ் பண்ணினான். எதிலிருந்து எடுக்கணும் ஜகாத்தை, இதை ஹதீஸ் சொல்லி தந்திருக்கிறது. விசாலமான விஷயம் தானே. யாருக்கு கொடுக்க வேண்டும், எங்கே கொடுக்கணும், இதுதான் எங்களுக்கு தேவை. இப்போ வந்திக்கிற எங்களுக்கு தேவையும் அதுதான். நாங்கள் எவ்வளோ சேர்ந்துச்சு என்றதில் நிறைய பேர் கவலைவார். நான் பைத்து சக்காத்துடைய ஒரு ஆலோசகராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு முறை உட்கார்ந்தாலும் பாருங்களே, இந்த முறை கொஞ்சம். கண்ணியமானவர்களே, வார அமௌண்ட்டை வச்சு நிறைய கவலை வருது. நான் சொல்கிறேன், அந்த கவலை தேவையில்லை எங்களுக்கு. அதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்க போகிறதும் இல்லை. எங்களோட கவலை இருக்க வேணும், நான் கொடுக்கறதே சரியாக கொடுத்துட்டேனா, வார வரைக்கும் சரி, வந்த இந்த 1 கோடி இதுக்கு நான் இப்போ என் அமானிதம், இது அவன் கொடுத்து இந்த அவனோட முடிஞ்சு, இப்போ நீ செய்கிற வேலையை நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கொள்றேன் தான் என்று பொறுப்பெடுத்துட்டு அல்லாஹ் சொல்கிற அந்த 7 கூட்டங்களில் எங்களுடைய நாட்டில் 5 கூட்டங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு போய் சேர வேண்டிய விதத்தில் நான் இதை சேர்த்துட்டேனா, அதை அழகா தேடுறேனா, அதுக்கு கல விஜயம் செய்கிறேனா, இதை நினைச்சு தான் பயப்படுவோம். இதை சரியா விளங்கினா, சரியா சொல்ல போனா நாங்கள் கொஞ்சம் பயப்படுவோம் இதுக்குள்ளால வாரதுக்கு. பாப்பா ஆளை விட்டுருங்க, நான் சும்மா இருந்துட்டு போயிடுறேன் என்று யோசிப்போம். அப்படி யாரும் யோசிச்ச வேணாம். இது பாக்கியமான ஒரு பகுதி. ஒரு பாரம் ஒன்று அங்கே இருக்கிறது. தௌசிய,
அதனுடைய மசாரிஃப் எங்கு போய் அது சேர்க்கப்படணும் என்ற இடம். ஆகவே அல்லாஹ் தஆலா பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான 3 விஷயங்கள்ல ஜகாத்தையும் சேர்த்து அவனே அதை பிரித்து கொடுக்கிற நபர்கள் யார், யாருக்கு போய் சேர வேண்டும் என்பவைகளை எல்லாம் விளங்கப்படுத்தி இருக்கிறான். அடுத்து ஜகாத்னா என்ன? நான் இது ஆரம்பங்களை அப்படியே செஞ்சு தந்தா அதற்கு பேசுறதுக்கு லேசாயிக்கும். ஜகாத் என்று சொல்றது இந்த நாங்க ஆசைக்கு சும்மா கொடுக்கறதுக்கு பேர் இல்லை. என்று இவ்வளோ இன்ச்சு நான் இவ்வளோ கொடுத்தேன் அப்படியான ஒன்று அல்ல இது. ஜகாத் என்றது கடமைன்றதுனால இதனுடைய ஒவ்வொரு விஷயமும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. இந்த ஷரியா கருத்தை பாருங்க. அடுத்தது ஷரியாண்டா இஸ்லாத்துடைய பார்வையில் ஜகாத்துன்னா என்ன, அதை இப்படித்தான் எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தலாம். ஒருவருடைய குறிப்பிட்ட செல்வம், எல்லா செல்வத்திலையும் ஜகாத் கடமையாக இல்லை. குறிப்பிட்ட செல்வங்கள் குறிப்பிட்ட காலத்தில் எல்லா ஜகாத்துடைய பொருட்களுக்கும் 1 வருஷம் பூர்த்தியாகணும் இல்லை. ஜகாத்துடைய இந்த உதாரணத்துக்கு பெங்கால பக்கங்கள் இருக்கிறது விவசாயம். விவசாயத்தை பொறுத்தவரை வருஷம் பூர்த்தியாகணும் கட்டாயம் இல்லை. என்றைய நாள் என்று அறுவடை செய்கிறோமோ அந்த நிமிஷமே கொடுத்துருவோம் ஜகாத்துடைய நிசாப் அடைந்திருந்தால். அப்ப சொன்னோம், ஒருவருடைய குறிப்பிட்ட செல்வம் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்டதோர் அளவு வரணும். அதுக்கு தான் நிசாப் என்றும். தங்கம் வெள்ளியா இருந்தா அதில் இவ்வளோ இருக்கணும், சல்லியா இருந்தா இவ்வளோ இருக்கணும். நான் வியாபாரம் செய்கிறேன் என்றால் என்னுடைய வியாபார பொருட்கள் இவ்வளோ இருக்கணும். நான் விவசாயம் செய்கிறேன் என்றால் விவசாயத்துடைய நிலம் வளங்கள் இவ்வளோ இருக்கணும். இப்படி குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட அளவை அடையும் பொழுது அதில் குறிப்பிட்ட சாராருக்கு எல்லாருக்கும் கொடுக்கவும் மேலாம். ஆரம்பத்தில் சைததுல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சும்மா கொடுக்குறோண்டல்ல, இவர் இனங்காணப்பட வேண்டியவர். ரைத்து ஜகாத்துடைய மிகப்பெரிய அமானிதம் இதுதான். இவர் தகுதி உள்ளவர், ஒரு ஆள் தகுதி உள்ளவர். இதன் இடையில நான் இதை சொல்லிட்டு போறேன். ஏன்னா இதை சொல்றேன் என்றால் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஜகாத் விநியோகத்தில் நடக்கிற மோசடி இருக்குதே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷரியத்தில் எங்களோட ஃபிக்ஹில் தெளிவாக இருக்கிறது. ஹதீஸும் தான், சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்து இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு உடல்ல நல்ல பலம் இருக்கிறது, சம்பாதிச்சலாம், தேக ஆரோக்கியம் இருக்கிறது, அவருக்கு தொழிலுக்குரிய வளம் இருக்கிறது, சும்மா ஈரான் வீட்டில் நாங்கள் பார்க்குறோம் பாவம் தொழில் இல்லாமல் ஈரான் என்று அவனுக்கு ஃபக்கீர் மிஸ்கீன்ற கேட்டகரியில் எதையாவது கொடுக்குறோம் என்றால் அது ஒரு 100 ரூபாயா இருந்தாலும் சரி, இது ஜகாத்தாக நிறைவேற மாட்டாது. இது ஷாஃபி மதம் ஹனஃபி மதம் அல்ல, ஒட்டுமொத்த இமாம்களுடைய நிலைப்பாடு. எந்த மனிதனுக்கு உடல் தேக ஆரோக்கியமும் தொழில் செய்கிற திறனும் இருக்கிறதோ, சோம்பேறியாக அலட்சியமாக சும்மா உட்கார்ந்திருக்கிறான் என்றா அவனுக்கு ஜகாத்தெல்லாம் கொடுக்க இயலாது. ஒரு பெண் விதவையாக இருக்கிறாள், எங்களோட ஜகாத் லிஸ்ட்ல அது வந்துடுது, வரதானே விதவை. நான் ஓப்பனா பேசுறேன், இது நாங்கள் தானே பேசிக்கொள்வோம், யாரையும் தாக்க தூக்க பேசல. விதவைன்னு போட்டுருக்கோம், 1வது வருஷம் விதவைன்னு அவருக்கு கொடுத்தோம். எங்கேயும் ஷரியத்தில் விதவைகளுக்கு ஜகாத் கொடுக்கணும்னு இல்லை. விதவையாக இருப்பவள் இந்த 8 கூட்டத்தில் எந்த கேட்டகரியில் வாராள்? அவள் ஃபக்கீராவா, மிஸ்கீன, வருமானமே இல்லாமல் சும்மா இருக்கிறாவா, அல்லது வருகிறது போதாது அப்படியா? இது மகன் ஜப்பான்ல அந்த மகனும் கொடுக்குற, இந்த மகனும் கொடுக்குற, இந்த மருமகனும் பார்க்குற, எல்லாரும் பார்க்குற, இதில் நாங்களும் போய் அவருக்கு விதவைன்ற பேரை ஜகாத்தை கொடுக்குற, நிறைவேறாது. அந்த பணம் ஒரு நபருடைய பணம் அல்ல. ஊரில் இருக்கிற 100 பேர்கிட்ட சல்லியை சேர்த்திருந்தோம் என்றால் 100 பேர்கிட்ட ஜகாத்திலையும் நாங்கள் குறை செஞ்ச குற்றவாளி ஆகிடுவோம். ஆகவே ஆக முக்கியமான பயப்பட வேண்டிய ஒரு பகுதி இது. இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். குறிப்பிட்ட சாராருக்கு குறித்த அளவு யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அதை இன்ஷா அல்லாஹ் விரிவா ஷேக் பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தமாக இதை பற்றிய மார்க்க இந்த விஷயங்கள் சம்பந்தமான மார்க்க கடமையை தெரிகிறது தான் ஜகாத். டீப்பான பகுதி இல்ல. குர்ஆனுடைய ஹதீஸுடைய இஜ்மாவுடைய கருத்து ஜகாத் வாஜிப். நிறைவேற்றப்படாது போகும் பொழுது ஒருத்தன் கணக்கில்லாம விட்டுட்டான்டா அவன கதை வேற. ஜகாத் எல்லாம் கடமை இல்லை, நான் அப்படி தர மாட்டேன் என்றானா குஃப்ரா காஃபிரா போயிடுவான், இல்லாவிட்டால் பெரும்பாவி. நாம் ஜஹபி சொல்றாங்க ரஹிமஹுல்லா, உலகத்துல பெரும்பாவங்களுக்கு தானே விபச்சாரம் செய்வது,
கொலை செய்வது, பொய் சத்தியம் செய்வது, இதெல்லாம் பெரிய பாவங்கள். வட்டி எடுப்பது, இப்படி வானாம் என்று சொன்ன சில பெரும்பாவம் இருக்கிறது. இன்னும் ஒரு பகுதி இருக்குது, செய்யுங்கள் என்று கட்டாயப்படுத்தப்பட்டதை விட்டுறது. தொழுகையை விட்டுறது, நோன்பை விட்டுறது, ஜக்காத்தை விட்டுறது. இப்போ இந்த நோன்பை விட்டுறது, ஜக்காத்தை விட்டுறது, அதாவது கொடுக்காம வைக்கிறது, நோன்பு பிடிச்சாம வைக்கிறது, இது பெரிய பாவமா? இல்லாட்டி இந்த கபாயிர்கள், வட்டி எடுக்கிறது, வானாம் என்று சொன்னதை செய்யறது பெருசா, செய்யுங்கள் என்று சொன்னதை விடுறது பெருசா? அஜ்மஅல் உலமா உகாதிபா. இமாம் தஹபி சொல்றாங்க சியர் அலாம் நுபலால, ஒட்டுமொத்த உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு வேண்டாம் என்று சொல்லப்பட்ட பெரும்பாவங்களை செய்வதை விடவும் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட கடமைகளை விடுவதுதான் பெரும்பாவம். என்னோட ஊர்ல ஒரு குடிகாரன் இருந்தா எப்படி பார்ப்போம்? குடிகாரன் நிர்வாகத்துக்கும் கோம், ஹசரத்துக்கும் கோம், எல்லாருக்கும் அவனோட ஒரு ஜாதி. அவனை சொல்ற நேரமே குடிகாரன் தான் சொல்றாரு. தொழுகை இல்லாத ஒருத்தர் இருந்தா, நோம்பு பிடிக்காத 10 பேர் இருக்கிறாங்கடா, என்ன செய்ய, நோம்பு பிடிச்சிடானல்லப்பா, இல்லை எங்கட கோபமும் ஆத்திரமும் கூடணும். இங்க இந்த முசீபத்தை வேற ஏதாலையும் ஜபர் செய்ய இயலாது, நிவர்த்தி செய்ய இயலாது. கடமைகளை விடுவது பெரும்பாவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது எதுக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது எதுக்காக? இந்த வானாம்னு சொன்னதை செஞ்சதுக்காக இருக்கானே. சொர்க்கத்துல இருந்து ஒரு மரத்துக்கிட்ட போக வானம், இந்த வானாம்னு சொன்னதை செஞ்சதினால பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். இப்லீஸும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டான். அவையும் வெளியேற்றப்பட்டான் செய்யுன்னு சொன்னதை விட்டதினால. ஒரே ஒரு சுஜூத் செய்ய சொன்னான், உஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ். ஏலாண்டா செய் என்று சொன்னதை ஏலா என்று சொன்ன உடனே அல்லாஹ்க்கு வந்த கோபம் நீக்குதே, உஹ்ருஜ் மின்ஹா, எங்கட பாஷையில சொல்றேன்டா போடா வெளியே மாதிரி தான் விரட்டினேன். இன்னக ரஜீம் வ இன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன், கியாமத் வரைக்கும் என்னுடைய சாபம் உன் மீது இருந்து கொண்டே இருக்கும், போ வெளியே விரட்டி விட்டான். கியாமத் வரைக்கும் அந்த சாபம் எப்பயும் ஒரு காலம் வராது. 2050 ஆயிரம் இப்லீஸ் திருந்தியாம் அப்படி ஒரு நியூஸ் வருமா? வராது. கியாமத் வரைக்கும் அவன் இப்லீஸ் தான். அந்த லானத்துக்கு காரணமானது அவன் செய் என்று சொன்னதை விட்டது. ஆகவே ஜகாத்தை விட்றது என்றது சின்ன விஷயம் இல்லை. யாராவது இதுவும் பைத்து ஜகாத்துல பொறுப்பு தான். நாங்கள் உக்கலாக்கலாக ஆகிட்டா எங்கட ஒரு பொறுப்பாக அது வந்துடும். எங்கட பகுதிகள் எல்லாம் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், அதை நான் ஒரு நடைமுறையில் லேசாக ஆகணும் என்றதுக்காக சொல்றேன். ஜகாத் சேர்க்கிற காலம் பொதுவாக ரமதான்ல நாங்கள் சேர்க்கிற பழக்கம் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் அதுதான். அதுக்கு ஒரு அசரும் இருக்குது. மொத்தா மாலிக்ல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இருந்து சொல்வார்களாம், இது உங்களுடைய யாருக்காவது உங்களுக்கு கடன்கள் கொடுக்க வேண்டியதா, உங்களோட கடன்களை கொடுத்து முடிச்சிருக்கு, கையில் வச்சுக்கொண்டீங்க வானம். ஹாதா ஷஹ்ரு ஜகாத்திக்கும், இது எப்படி நோம்பு பிடிச்சிற மாசமோ இது ஜகாத் கொடுக்குற மாசமும் இதுதான். அதனால உங்களோட ஜகாத்துகளை கொண்டு வந்து தாரதுக்காக கொடுக்க வேண்டிய கடன்கள் இருந்தால் கொடுத்து முடிச்சிருங்க என்று சொல்வார்கள். இப்போ நாங்கள் வச்சுக்கொண்டிருக்கிறோம் புறக்கணக்கு லேசாகிறதுக்காக ரமதான்ல ஜகாத் கொடுக்குறோம். நான் சொல்ல வர்ற செய்தி, ஜகாத் இது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், அந்த ரமதானுக்கு முன்னாலே ஒரு பொதுவான ஒரு மீட்டிங் வைக்கிறது, பொதுவான ஒரு மஷூரா ஒன்று செய்யும். இதில் ஜகாத் தர தகுதியானவங்க யாராவது தராம இருந்தால், பகிரங்கமாக செய்யக்கூடாது, தர முடியுமானவங்க, தர தகுதி உள்ளவங்க தராம இருந்தா அவர்களிடத்துல ஒரு குழு போகணும். ஒரு ஆலிமோட போய் உட்கார்ந்து, வெளிப்படையா எங்களுக்கு இப்படி விளங்குது, உங்களோட கடமை இது, உங்களுக்கு வற்புறுத்த இயலாது, பறிச்சுட்டு வர இயலாது, அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை, போய் சொல்லலாம், ஞாபகப்படுத்தணும். அப்படி ஞாபகப்படுத்தப்பட்டு கடமைன்றது உணர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறார்? ஞாபகப்படுத்தப்பட்டு இது கடமைன்னு உணர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறார்? ஏன்னா எங்கிட்ட சமூகம் எப்படி தெரியுமா பழகிக்கிற, பள்ளியிலேருந்து என்ன தந்தாலும் எடுப்போம், பள்ளியிலேருந்து கேட்டு வந்தா கொடுப்போம். பள்ளியிலேருந்து என்ன தந்தாலும் எடுப்போம். ஜகாத்துல் ஃபித்ர் அரிசியை சேர்த்தாச்சு, உங்களுக்கு தான் பள்ளியில் தானே தானே. ஜகாத்துல் ஃபித்ரும் மிஸ்கீனுக்கு தான் போய் சேரும். ஜகாத்துல் ஃபித்ர் இருக்குது, இது ஒரு வசதியான ஒரு கொடுக்கல, அதே ஒரு அவருடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒருவருக்கு போய் அதாவது ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கலாது. அதுவும் ஜகாத் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டும். பணத்துடைய ஜகாத் யாருக்கு கொடுக்கிறது செல்லுபடியாகுமோ அதே ஆக்களுக்கு தான் ஃபித்ராவுடைய அரிசியும் கொடுப்பது செல்லுபடியாகும். இப்போ பள்ளியிலேருந்து எதை தந்தாலும் எடுப்பேன், கேட்டு வந்தா கொடுப்பேன் ஆக்கள் நிறைய இருக்கிற எங்களோட சமூகத்தில். அதனால போகும், அதை நாங்கள் தனியாக மாப் பண்ணி வச்சாவது அதை ஆலோசனை கெடுத்து அது அவர்களிடம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதி.
கொடுக்கல் என்றால், முறையாக ஜகாத் நிறைவேற்றப்படல் என்றால் கற்பனை கெட்டாத ஒரு தண்டனை ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்களால் எப்படி அந்த தண்டனை நடக்கும் என்று சொல்லுகிறார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியில் முஸ்லிம் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹு தாலா ஜகாத் கொடுக்கப்படாம மறைச்சி வச்ச பணம் இருக்குதே, கியாமத்துடைய நாளையில ஷுஜாஅன் அக்ரா, வழுக்கை தலையுள்ள ஒரு பாம்பாக மாற்றப்படும். அதில் வாயுள்ளுக்கு சேர்த்து வச்ச சல்லி எல்லாம் நீக்கும். அது பணமாக இருக்குமா, தங்கமாக இருக்குமா, வெள்ளியாக இருக்குமா, அங்கே தான் பார்ப்பீங்க. ஹதீஸ் அப்படி தான் சொல்றது. அந்த பாம்புடைய வாயுள்ளுக்கு எவ்வளோ பெரிய பிரமாண்டமான பாம்பாயிருக்கும். அது வழுக்கத்தலை பாம்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாம்பு இனங்களிலேயே இந்த வழுக்கத்தலை உள்ள பாம்புடைய விஷம் தான் அதிகமாக. அந்த பாம்புடைய வாயுள்ளுக்கு பணம் இருக்கும். இவன் ஓடுவான் அதை கண்டுட்டு. அது சொல்லும், ஓடாதே, ஹாதா கன்சுக் ஹாதா மாலுக், ஓண்டேதான் இது, ஏண்டல்ல, எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துட்டு போ என்று சொல்லும். அது வழியே இல்லாம கையை நீட்டுவான். ஃபயக்திமுஹா கமா யக்தமுல் ஃபஹல், ஒட்டகம் கடிக்கிற மாதிரி அந்த பாம்பு அவனை கடிக்கும் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்ஷர்லே, புகாரியுடைய முஸ்லிமுடைய ஹதீஸ்களுடைய லாஹிர் வெளிப்படை என்னன்னா, மஹ்ஷர்லேயே அதாபு ஆரம்பமாகிறது ஜகாத்துல கவனம் இல்லாத ஆட்கள். ஒவ்வொன்றா சொன்னார். மாமின் சாஹிபி தஹபின் லா யுஅத்தி ஹக்கஹா, தங்கம் வைத்துக் கொண்டிருப்பவன், அதனுடைய பணம் வைத்துக் கொண்டிருப்பவன் ஜகாத்தை முறையாக நிறைவேற்றலையா, அவனுக்கு இந்த தண்டனை. ஹத்தா யுக்தா பைனல் இபாத், அடியார்களுக்கு இடையில் தீர்ப்பு வழங்கி சொர்க்க நரகம் முடிவு செய்யப்படுகிற வரைக்கும் தண்டிக்கப்படுவான். எங்களை பாதுகாக்கணும். அதனால இந்த விஷயங்கள் விழிப்புணர்வுகள் சமூகங்களுக்கு போய் சேர வேண்டும். அடுத்து ஜகாத்துடைய பிரதானமான நோக்கங்கள். எதுக்கு ஜகாத்? இதுவும் நாங்கள் சமூகமாக சேர்ந்து யோசிக்கும். முதலாவது, ஊராக சேர்ந்து நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஒரு சுக்ர், அல்லாவுக்கு செய்கிற சுக்ர். ரெண்டாவது, இந்த கஞ்சத்தனம் என்ற குணம் மனசுல அடி மனசுல வர கேன்சரை விட பயங்கரமான ஒரு நோய் இது கஞ்சத்தனம் என்று. இந்த நோயை இல்லாமாக்குற ஒரு வணக்கம். சமூகத்துடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது. ஆரம்பத்தில் நான் பேசின அந்த விஷயங்கள் பாருங்க. கீழே குறிப்பு, ஜகாத்தின் கடமையில 3 சாராருடைய உரிமைகள் சம்பந்தப்படுறது. ஒன்று அல்லாஹ்வுடைய உரிமை, இரண்டாவது ஏழைகளுடைய உரிமை, மூணாவது சமூகத்துடைய உரிமை. ஒருவர் ஜகாத்தை சரியா கொடுக்காம இருந்தா ஏழைகளுக்கு துரோகம் செய்கிறார் என்றதல்ல, 3 சாராருக்கும் துரோகம் செய்கிறார். அல்லாஹ்வுக்கும் துரோகம் செய்கிறார், சமூக துரோகி, ஏழைகளின் துரோகி. இப்படின்ற 3 குற்றங்களுக்கு அவன் ஆளாக வேண்டி வரும். கடமையான ஜகாத்துடைய அடிப்படையான அறிமுகம் இதுதான். ஜகாத் 2 வகை. ஒன்று பொருட்களோடு சம்பந்தப்பட்ட ஜகாத், பொருட்களோடு சம்பந்தப்படுகிற ஜகாத் அப்படின்னு வார நேரம். ஒன்றைக்கு நேரடியாக பொருட்களோடே சம்பந்தப்படுறது. இவ்வளவுதானே. இந்த சார்ட்ல இருக்கிறது தான் ஜகாத் என்னென்ன பொருட்கள்ல கடமையாகுது என்று சம்பந்தமான தெளிவு. ஒன்று தங்கம் வெள்ளியில அல்லது அதற்கு நிகரான சல்லியில, தங்கம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான சல்லி. இப்போ பாக்கெட்ல ஒரு சல்லி இருக்குது என்றால், இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு வைங்களேன், என்ன அர்த்தம்? சென்ட்ரல் பேங்க் எங்களுக்கு இதை ஏன் தந்திக்குதுண்டா, இந்த 100 ரூபாய் பெறுமதியான தங்கம் உங்கள்கிட்ட தந்தா நீங்க காணமாக்கிடுவீங்க, அது தங்கம் இல்லையா, அதை சுற்றி நாங்க வச்சுக்கிறோம், எங்கள்கிட்ட அந்த தங்கம் இருக்குது என்றதை நம்பி உங்களுக்கு அதுக்கான ஒரு அத்தாட்சியாக இதை தாரோம் தானே அது சல்லின்றது. இப்போ தங்கம் வெள்ளி, தங்கத்துக்கு நிகரான சல்லி, 3க்கும் அந்த 3 விஷயங்களுக்கும் உரிய நேரடியாக பணத்தோடு சம்பந்தப்படுகிற ஜகாத். ரெண்டாவது, கால்நடைகள்ல ஜகாத் இருக்குது. அதுல ஆடு, மாடு, ஒட்டகை, வேறு எதுலையும் இல்லை. ஆடு, மாடு, ஒட்டகை. அது ஆட்டுடைய இனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மாட்டுடைய இனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது பசு மாடோ, காளை மாடோ, எரும மாடோ, எந்த மாடா இருந்தாலும் கொடுக்க வேண்டும். அடுத்து தானியங்கள், பிரதான உணவாக உட்கொள்ளப்படுகிற தானியங்கள், இவைகள்ல ஜகாத். அடுத்து பொறுமதியுடனும் பணத்துடனும் சம்பந்தப்படுது. பொருள்ல சம்பந்தம் இல்லை, அந்த பொருளுடைய பெருமதிக்கு ஜகாத். அப்ப பணத்தால தான் நிறைவேற்றுவோம். அது என்னது? வியாபார பொருட்கள். அது என்ன கடை போட்டாலும் சரி, அவர் கார் சேல் வச்சிருந்தாலும் சரி, வாழைப்பட கடை போட்டிருந்தாலும் சரி, வெத்தில கடை போட்டிருந்தாலும் சரி, யார் எந்த வியாபாரத்தை செய்தாலும்
வியாபாரத்தை தொடங்கின நாள்ல இருந்து சந்திர கணக்குப்படி ஒரு வருஷம் முடிகிறது, அவரிடத்துல நிசாபுடைய அளவுக்கு பணம் வந்துட்டா முதல் இலாபம் இரண்டுமாக இணைந்து இருக்கிற பொருட்கள், கடையில் இருக்கிற அந்த பொருட்கள், விற்கிறதுக்காக வச்சுக்கிற அந்த சாமான்கள், அதனுடைய பொறுமதியும் சேர்ந்து குறிப்பிட்ட 10 பவுனை விட கூடுதலான அமௌண்ட்டுக்கு பணம் இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆகவே பெறுமதியில் ஜகாத் வியாபார பொருட்கள். எத்தனை விஷயம் சொல்லிடுறோம்? தங்கம், வெள்ளி, சல்லி, கால்நடைகள், தானியங்கள், வியாபார பொருட்கள். அடுத்து இந்த 4 தான் மிக பிரதானமானது. 5வது ஒரு பகுதி இருக்குது, இந்த சுரங்கங்கள் அல்லது புதையல் என்று சொல்லலாம். புதையல்கள் இது வார தஃபீனுல் ஜாஹிலியா, ஆரம்ப காலங்களில் புதைச்சி வச்ச புதையல்கள் ஒருவருக்கு கிடைச்சால் அவர் அதில் ஜகாத் கொடுக்குற முறைகள். அடுத்து உடம்போடு சம்பந்தப்பட்டது. இப்படி பணத்தோடு சம்பந்தப்பட்டது ஜகாத்துல் மாலோ, உடம்போடு சம்பந்தப்பட்டது தான் ஜகாத்துல் ஃபித்ர். அதனால அதை குழப்பிக்கொள்ளவான ஜமீயத்துல் உலமா அழகாக அந்த ஃபத்வா விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். பணத்துக்குரிய ஜகாத் வேற, உடம்புக்குரிய ஜகாத் வேற. உடம்புக்குரிய ஜகாத்தை தானியத்தால தான் கொடுக்க வேண்டும். எப்படி ஆட்டுடைய மாட்டுடைய ஜகாத் ஆட்டிலிருந்து கொடுக்கிறோம், இது மாதிரி மனிதனுடைய பணம் பெருகும் பொழுது அந்த பணத்திலிருந்து என்ன கடை செஞ்சாலும் சரி சல்லியை தான் ஜகாத்தா கொடுக்கிறோம். இது மாதிரி இந்த உடம்புக்கான, உடம்புடைய வளர்ச்சிக்கான, பாதுகாப்புக்கான, இன்சூரன்ஸுக்கான வளர்ச்சி எதில் இருக்குதுன்னா கூத்துல, எங்கட சாப்பாட்டுல, அரிசியில். ஆகவே தான் ஜகாத்துல் ஃபித்ர் தானியமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். ஹதீஸுகளில் திக்ரு ஸா வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயும் பணம் இருந்தது, வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்கள் இருந்தன. ஆனால் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கிற நேரம் சொன்னார்கள், நீங்க அதாவது அஹ்ரிஜு ஸாஅம் மின் தம்ரின் ஸாஅம் மின் அகித்தின், பால் கட்டியில ஒரு சாண்ட 2 கிலோ 400 கிராம், இதுல ஒரு சா அளவுகளை சொன்னார்கள், அமௌண்ட்டை சொல்லாங்க. ஆகவே ஜகாத்துல் ஃபித்ர் வேற, ஜகாத்துல் மால் வேற. ஜகாத் கடமையாகிற பொருட்கள் அந்த 5-6லையும் ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுறானோ அந்த கஷ்டத்துக்கு அளவுக்கு அதிலிருந்து எடுக்கிற அமௌண்ட்டை சொல்லப்பட்டீங்க. எந்த அளவுக்கு புதையல் ஒன்று தோண்டினா அபூதாவுதுல ஹதீஸ் இருக்கிறது, நீங்க புதையல் தோண்டி எடுத்தால் எடுத்தவுடன் அதிலிருந்து 5 ஒன்று கொடுக்கணும். 5 கிலோ கிடைச்சா 1 கிலோ கொடுக்கணும். 1 கிலோ கொடுக்கத்தாமே அது ஒரு கஷ்டமே இல்லாம கிடைச்சது. லேசா கிடைக்க பெருசாகும், கஷ்டமாக சிறுசாகும். வியாபாரம் செய்றீங்களா, டெய்லி போகணும், கடையை திறக்கணும், கஷ்டப்படணும், ஆள் வச்சோணும், அவனை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால 100க்கு 2.5 கொடுங்க. அதாவது 40க்கு இங்கே 5 ஒன்று, அது அடுத்த 100க்கு 2.2 40 பிரித்து ஒரு பகுதியை கொடுங்க. கஷ்டத்துக்கேற்ப அந்த கொடுக்குற அமௌண்ட்ல, கொடுக்குற விகிதாசாரத்தில் மார்க்கம் தஃபீத ஒரு குறைவை ஏற்படுத்தி இருக்கிறது. எவ்வளோ கொடுக்கணும் என்ற சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அதில் பேசுவோம். நேரம் போதாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சம்பந்தமாக எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மஃபாஹிமில் பேசுவார்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.